வாசினிக்கு மாதந்தோறும் நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை இன்னைக்கு மிக சிறப்பாக நடந்தது. ஆவணி மாத பௌர்ணமியில் இந்த நீல வண்ணத்தில் சிவப்பு வண்ண பார்டரில் இந்த வஸ்திரம் மதுரையில் கொடுத்தாங்களா இல்லை வாசினி கல்யாணத்துக்கு வந்த வஸ்திரமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வஸ்திரத்தை தான் இன்றைக்கி கட்டிக்குவேன்ட்டு அடம் பிடிச்சு இன்றைக்கி கட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப அழகான ஒரு அலங்காரம். ராகுல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் புடவைக்கட்டு ஸ்டைலில் இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அலங்காரம் அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இல்லை. அலங்காரம் நிறைவானோடனே வந்து பார்த்தா ஆண்டாள் வந்து நிற்கிறாளே, நேத்திக்கு வாமனமூர்த்தியாக பெருமாள் வந்த உடனே ஆண்டாளும் கையோடு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. வாசினியை நம்ம எல்லா திருக்கோலங்கள்லேயும் பார்க்கணுன்ற ஆசை நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமாவளி நான் படிக்க என்னுடைய தோழிகள்லாம் அர்ச்சனை பண்ணாங்க. மாதம் தோறும் அவங்கள்லாம் வர்றது கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. பூஜை நிறைவான நேரத்தில் காமாக்கியா பிரசாதம் ஒரு தோழி கொண்டு வந்திருந்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. தீபக்குன்னு ஒரு பையன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நான் வருவேம்மான்னு சொல்லியிருந்தான். அழகாக தாமரைப்பூ மாலை கட்டி இன்றைக்கி அவன் கொண்டு வந்திருந்தான். அதையும் அவள் சாத்திக்கிட்டு முழுக்க ஆண்டாளாவே அவள் மாறி இன்றைக்கி திவ்ய திருக்காட்சி கொடுத்தது மனசுலேயே நிற்கிது. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.